ஒன்றுக்கு ஒன்று, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் எப்ராஹிம் மனாசையும் ஒன்றா சேர்ந்தவன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பகைச்சிக்கிட்டான். இந்த இஸ்ரவேலும் யூதாவும் ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்போ சண்டை, ஒரு பெரிய சர்வ குழப்பம் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பாமல், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை இடத்தில் திரும்பாமல், கர்த்தருடைய வழிகளில் நடவாமல், சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடந்தபடினால் ஆண்டவர் அங்கே தண்டனை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நினைவு கூறும் தேவன், பிரகாசிப்பிக்கும் தேவன், வார்த்தையின்படி இறங்கி வந்தார். இப்பவும் விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களுக்காக மன துயரப்பட்டு அறிக்கையிட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு இயேசுவின் பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் வாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரம். தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி 7, 8, 9 எல்லாம் தொடர்ச்சியாக தான் வருது. இப்போ அந்த தீர்க்கதரிசனத்தில் அடுத்த வார்த்தை, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இதுதான் இந்த சமாரியாவை சார்ந்த இடம். தமஸ்குவினுடையதான கட்டுப்பாட்டில் இருந்த இந்த காலகட்டத்தில், தமஸ்குவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலம். இதே நாட்களில் தீரு ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தான காபூல் நாடு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி இங்கே தான் இருக்குது. இந்த இருண்டு இருப்பதில்லை, அது ஒரு தீர்க்கதரிசனம். ஏன்னா இருண்டா போகுன்ட்டார், எல்லாம் இருண்டு போயிடும், பயங்கரமான இருள் அந்தகாரம் மூடுன்னு சொல்லிட்டார். அதுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு இங்கே சொல்கிறார். என்ன எதிர்காலமா? அது ரெண்டு ஈனமாக இருப்பதில்லையா? இந்த ரெண்டு பகுதியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வசனம் சொல்கிறதுக்கு இருளில் நடக்கிற ஜனங்கள், அது ஒரு பெரிய இருள், அந்த அந்தகார இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் இவரும் சொல்லுவார், பேதுரு எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லும்போது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியம் அவர் வரவழைக்கிறார். கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்கள், பயங்கரமான இருட்டு, அவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தர் நினைக்கிறார், கர்த்தர்
அவன் பிரகாசிக்கப்படுகிறான். இந்த 2 ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஏரியாவும் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாசரேத்து, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்து செபுலோன் நாட்டை சார்ந்தது. இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செஞ்சதான இந்த கப்பர்நகும்ங்கிறது எந்த பகுதின்னா நப்தலி பகுதி. இந்த 2 பகுதியிலையும் அவன் இந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொன்னதான இந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறனை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் என்பது அது நிகழ்காலத்துக்கும் உரியது, அது எதிர்காலத்துக்கும் உரியது. அப்படியே தீர்க்க தரிசனமும் நிகழ்காலத்துக்குரியது, அது எதிர்காலத்துக்குரியது. ஒரு தீர்க்க தரிசனம் எப்போது வாக்குத்தத்தம் ஆகிறது? ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு வாக்குத்தத்தமாக மாறுகிறது. வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த 2 ஆண்டவர் நமக்காக அவர் உடன்படிக்கையும் பண்ணியிருக்கிறார். அவர் வார்த்தையினாலும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமாம், அது பலியினாலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையினாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 3வது, அந்த ஜாதியை திரளாக்குவாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாரா, அவங்க கொள்ளையிட்டு கொள்ளையில் முன்பாக களி கூறுவது போல் களி கூறுவாங்களாம். ஆமாம், மீதியானின் நாளில் நடந்து போல அந்த கடினமான பாரம் சுமந்த அந்த நுகத்தடியெல்லாம் ஆண்டு எடுத்து போட்டுருவாரா, அவங்க மேலே மிலாற்று ஆலோட்டிகளை கோலை முறித்து போடுவாரா, யுத்த வீரருடைய ஆயுதங்கள் எல்லாம் புரண்டு அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படுமா, ஆண்டவர்களை விடுதலையாக்குவாரா? யாரால், எவரால், எதனால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்? 7:14. அப்போ என்னன்னு கேட்டால் தீர்க்கதரிசனம் எப்படி இருக்குன்னா, இந்த இந்த தீர்க்கதரிசி அதே இடத்துக்கு போயிட்டார். அங்கே இருந்து சொல்கிறாரு, இதற்கு காரணம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பேர் அங்கே அவர் தெரியல, இயேசு. இம்மானுவேல்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ இயேசு மீட்டுக் கொள்கிறவர், குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்மை நினைவு கூறுகிறவரும், நம்மை பிரகாசிக்க செய்கிறவரும், நம்மை விடுவிக்கிறவரும், நம்மை மீட்டுக் கொள்கிறவருமானவர் வந்தார். கர்த்தத்துவம், ராஜாங்கம் அவர் தோள் மேலே இருக்கும். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார். இதுவும் அவர் என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவார். அவருடைய கர்த்தத்துவின் பெருக்கத்துக்கும் அது சமாதானத்துக்கும் முடிவே கிடையாது. சேனலின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிற அப்படினால் தைரியமாக அவரை பின்பற்றுவோமாக, தைரியமாய் வசனத்துக்கு கீழ்ப்படிவோமாக, தைரியமாய் நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக, பரிசுத்தத்தில் நடப்போமாக, தைரியமாய் விசுவாசிப்போமாக, தைரியமாய் சத்துருவையும் சத்துருவின் கிரியைகளையும் எதிர்த்து நிற்போமாக, தைரியமாய் நாம் வேறுபாட்டின் ஜீவிக்க வருவோமாக. அல்லேலூயா. நமக்கு நல்லா வச்சிருக்கார். அப்போ 8ஆம் வசனம், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். அது இஸ்ரவேல் மேலே இறங்கிச்சு. அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்பினார். மகார் சலால் அஸ்பாஸ் அவர் இறங்கினார். அந்த வசனம், அந்த வேகமாக அந்த வசனம் வந்துச்சு, அது வேகமாக உடச்சி போட்டுச்சு. செங்கல் கட்டு இடிந்து போச்சு. இப்போ இவங்க சொல்கிறாங்க, செங்கல் கட்டை தானே இடிச்சிங்க, பரவாயில்லைங்க, கல்லை வச்சு கட்டுவாங்கிறாங்க. மனம் திரும்பலை. கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார், கர்த்தர் அவர்களுக்குள்ளே தண்டனையை கொடுத்தார். தங்களுக்கு இருக்கிற பணத்தை கொண்டு அதை சமாளிக்கிறாங்க. பொழிந்த கல்லால் திரும்ப கட்டுவோங்கிறாங்க. காட்டத்தி மரமெல்லாம் வெட்டி போட்டார். அப்போ சொல்கிறாங்க, காட்டத்தி மரத்தானே வெட்டி போட்டீங்க, நாங்கள் கேதுருவையே அந்த இடத்துல வைக்கிறோம் பாருன்னு அவங்க சொல்கிறாங்க. தங்களுக்கு இருக்கிறதான சுயபலத்தையும் பணபலத்தையும் நம்பி நீ வெட்டி போட்டது என்னது, வெறும் காட்டத்தி மரம் தான், நாங்கள் அதை விட சூப்பராக செய்கிறோம் பாருன்னா. அகந்த மனப்பெருமை இப்படி சொல்கிற எப்ராஹிமிற்கும் சமாரின் குழுமா எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். எது தெரிய வரும்? ஆமாம், ஒரு அதுக்கு முந்தின வசனம் அது தெரிய வரும்னா எது தெரிய வருமா? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது என்ன செய்யப்படும்? அந்த வார்த்தை அங்கே அவளுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். தொடர்ந்து உள்ள வசனங்களை நம்ம பார்க்குறோம். அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஆதலால் கர்த்தர் ரேத்சீனுடைய சத்துருக்கள், அதாவது சீரிய சத்துருக்களை அவள் மேலே உயர்த்துவாராம். அவருடைய மற்ற சத்துருக்களும் கூட்டி கலப்பாராம். முற்புறத்தில் முன்னால் சீரியரா, பின்னால் பெலிஸ்தரா இஸ்ரவேலை சமாரியாவை திறந்த வாயால் பட்சிப்பார்களாம். முடிஞ்சது. ஆனாலும் அவர் கோபம். ஏன் இவங்க கர்த்தர் தேடாமல் போனாங்க? ஏன் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க? ஏன் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கும் அவன் பாகால் வணக்கத்திற்கும் தங்களை விற்று போட்டாங்க? ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பி இருக்கணும். இவ்வளோ நாள் பொறுமையாக சொல்கிறார், அடிக்கிறவரிடத்தில்
தங்களை தண்டிக்கிற இடத்தில், தங்களை சிட்சிக்கிற இடத்தில், தன்னை கடிந்து கொள்கிற இடத்தில் அவர்கிட்ட திரும்பி இருக்கணும். அவர்கிட்ட திரும்பாமல் அதே சமயம் சேனையின் கர்த்தரை தேடாமலும் தங்களை சுத்திகரித்து கொள்ளாமலும் அவருடைய பரிசுத்தத்தில் நடக்காமலும் போனபடியால் இஸ்ரவேலில் தலையும் வாழு கிளை நாணல் எல்லாத்தையும் வெட்டி போடுவாராம். மூப்பனும் கணம் பொருந்தின தலை, பொய் பேசு போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஜனத்தை நடத்துகிறவங்க எத்தரு அவளை நடக்கப்படும் நாசமடைவாங்களாம். அதனால் ஆண்டவர்கள் வாலிபர் மேல் பிரியமாக இருப்பதில்லை, திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை இறங்குவதில்லை, மாயக்காரனும் பொல்லாதனமாக இருக்கிறார், எல்லா வாயும் ஆகாமையும் பேசும். கர்த்தருடைய கோபம் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருந்தவே இல்லை, மனம் திரும்பவில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் தங்களுடைய பாவங்களை அதிகரித்து கொண்டே போகிறாங்க. அப்போ 19 வசனம் 18, 19, ஆமாம் ஸ்தோத்திரம் 20 அதெல்லாம் தொடர்ந்து வரும்போது பார்க்குறோம். 21 வரைக்கும் பார்க்குறோம். அவர்களுக்கு விரோதமாக மனாசே எப்ராஹிமையும் மனாசையும் பட்சிப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்நாட்டு கலவை ஏற்பட்டு ஏகமாக யூதாவுக்கு விரோதமாக எழும்புவார்கள். இது எல்லாவற்றிலையும் கோபம் மாறாமல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் எப்ராஹிம் மனாசையும் ஒன்றா சேர்ந்தவன் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பகைச்சிக்கிட்டான். இந்த இஸ்ரவேலும் யூதாவும் ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்க. இப்போ சண்டை ஒரு பெரிய சர்வ குழப்பம் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன? மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பாமல், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை இடத்தில் திரும்பாமல், கர்த்தருடைய வழிகளில் நடவாமல், சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடந்தபடினால் ஆண்டவர் அங்கே தண்டனை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நினைவு கூறும் தேவன், பிரகாசிப்பிக்கும் தேவன், வார்த்தையின்படி இறங்கி வந்தார். இப்பமும் விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களுக்காக மன துயரப்பட்டு அறிக்கையிட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு இயேசுவின் பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஏசாயா 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்துலேயும் தொடர்ந்து நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சமாரியா ஜனங்களை குறித்து தான் பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன், செங்கல் கட்டுகளை நான் இடித்து போடுவேங்கிறார். அப்போ நாங்கள் பொழிந்த கற்களால் நாங்கள் மறுபடியும் கட்டுவோங்கிறாங்க. அவங்க என்ன செய்ய, ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மரத்தினால் ஆனதெல்லாம் நான் உடச்சி போடுவேன். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை விட ஸ்ட்ராங்கான மரத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், கட்டுவோம். கர்த்தர் அடிக்கும்போது மனம் திரும்பாமல் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் தங்களை அடித்தவரை நோக்காமல் என்ன செய்கிறாங்க, சேர்ந்தவங்களுடைய கர்த்தரை என்ன செய்கிறாங்க, தேடாமலும் போனதுனால கர்த்தருடைய சினம் என்ன செய்யுமா, ஆறாமல் இருக்கும். அவங்கள நிர்மூலமாக்கும் வரைக்கும் அவருடைய அந்த சினம் என்ன செய்துச்சு, இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை அடிக்கும்போது, கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது மனம் திரும்புவோம். நம்ம இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் இருந்ததானே எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். அப்பா, நீர் எங்களை உணர்த்தும் போது, ஆமேன், கர்த்தாவே எங்களுக்கு ஒரு சில சிக்ஷைகளை அனுமதிக்கும் போது, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப கிருபை தாரும். ஆமேன். இன்னும் கர்த்தாவே அப்பா எதிர்த்து நின்று இன்னும் உம்முடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து ஆமேன் நாங்கள் விடுவிக்கப்படவும், நாங்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ஆமேன் உம்முடைய வழிகளில் நடக்கவும் அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளவும் கிருபை தாரும். உம்முடைய பாதுகாப்பின் கிருபையின் அப்பா அந்த வளையத்துக்குள்ளே வரவும் அப்பா நீர் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு என்பவைகளால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். இந்த நாள் இப்படிப்பட்டதான கர்த்தாவே அப்பா எதிர்த்து நிற்கிற ஜனங்களை நீர் ரட்சிப்பீராக, சந்திப்பீராக. மனம் திரும்ப அப்பா ஸ்தோத்திரம் வாய்ப்பு கொடுக்கிறீர் என்பதை உணரத்தக்கதான கிருபையை தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.